இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் 9th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ 5x² - 7x + 2 டிவைடட் x - 1. இப்போ x - 1 வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அந்த 5x² - 7x + 2 டிவைட் பண்ணுறோம். இதை எப்படி டிவைட் பண்ணுறது சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 5x² இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். 5x² எடுத்து டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர் x இருக்கா, அந்த x போட்டுக்கிறீங்க. x போட்டு டிவைட் பண்ணால் ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்கும், 5x தான் இருக்கும். நம்ம 5x அப்படியே கொண்டு போய் போட்டுறக்கூடாது. இப்போ இங்கே கிடைச்ச 5x தான் நம்ம என்ன செய்வோம், மேலே குவாஷனில் போடுவோம் 5x. இப்போது நம்ம கிடைச்ச அந்த 5xை வச்சு என்ன செய்வோம், x - 1 எதை நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதை எடுத்து போடுவோம். இப்போ 5x × x 5x² 5x - 1 அப்படிங்கிறத என்ன செய்வோம், 5xன்னு எழுதுவோம். இப்போது அதை தான் நம்ம என்ன செய்வோம், கீழே எழுதுகிறோம். 5x² - 5x. இப்போது சிம்பிள் மாற்றுறோம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாகவும் மாற்றுறோம். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இதை என்னவாக மாற்றுறோம், நம்ம மைனஸாக மாற்றுறோம். மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்குவோம். இப்போ மாற்றுறதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். மைனஸு இங்கே ப்ளஸ் இருக்குது, என்ன செய்வோம், சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். அப்போ என்ன கிடச்சி, சப்ராக்ட் பண்ணால் -2x. இங்கே +2 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, கீழே கொண்டு வந்து இறக்கிக்கிறீங்க. இப்போ -2x + 2 கிடச்சிருக்கு. இப்போது இங்கே எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 5x² வச்சு எக்ஸை டிவைட் பண்ணுவோம், அதே மாதிரி 2xை வச்சு என்ன செய்கிறோம், நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். -2x டிவைடட் பை x. ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சலேஷன் என்ன கிடச்சிது, -2. அதை தான் நம்ம என்ன செய்வோம், மேலே குவாஷியன்ட்டில் போடுவோம், -2. இப்போ இந்த -2 வச்சு தான் இந்த இதை என்ன செய்வோம், நம்ம டிவைட் பண்ணுறோம். -2x - 1 டிவைட் பண்ணால் -2 × x -2x -2 × -1 என்ன கிடைக்கும், +2. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாமா, -2x + 2. இப்போ ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் மாற்றுவோமா, மைனஸ் எங்கே இருக்குது, இங்கே என்ன போடலாம், ப்ளஸ் போடலாம். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன போடலாம், மைனஸ் போடலாம். போடுறதுக்கப்புறம் என்ன செய்வோம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்ப்போமா. ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும், 0. ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு, என்ன கிடைக்கும், நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிது, 0. ஆன்சர் குவாஷியன்ட் என்ன கிடச்சிதோ அதை எழுதிட்டு, குவாஷியன்ட் ஈக்குவல் என்ன கிடச்சிது, 5x - 2. ரிமைண்டர் ஈக்குவல் என்னன்னு கூட 0. இப்படி எடுத்து எழுதிட்டோம்னா இதுதான் ஆன்சர். வெரி சிம்பிள். தேங்க்யூ ஃபார் ஆல்.